ஹாய் டியர்ஸ், வெல்கம் டு ஹோம் குயின் ட்ரீட்ஸ். இன்றைக்கி நம்மளுடைய ஹோம் குயின் ட்ரீட்ஸ் சேனலில் நல்ல ஒரு ரெசிபி தான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க, இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் பண்ணிக்கோங்க. நல்ல யூஸ்ஃபுல்லான வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இன்றைக்கி நான் என்ன ரெசிபி உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சப்பாத்திக்கு நல்ல ஒரு சைட் டிஷ் தான் இது. சப்பாத்தி மட்டும் கிடையாது, இட்லி, பூரி இந்த மாதிரி எந்த ஒரு நம்ம பிரேக்ஃபாஸ்ட், டின்னர் எதுக்காக இருந்தாலும் இது நல்ல ஒரு சைட் டிஷ்ஷாக பண்ணலாம். அதுக்கு 2 ஏலக்காய், 2 கிராம்பு, ஒரு சின்ன சைஸ் பட்டை எடுத்துக்கிட்டு 2 பெரிய சைஸ் வெங்காயம், அதே மாதிரி 2 பெரிய சைஸ் தக்காளி, ஒரு சின்ன பச்சை மிளகாய் நறுக்கி வச்சுக்கிட்டேன். இது கூட காய்கறி என்னென்னு பார்த்தீங்கன்னா பீன்ஸ், கேரட், அதுக்கப்புறம் பீட்ரூட். இதை தவிர்த்து உங்கள் வீட்டில் வேறு என்ன காய் இருக்கோ, காலிஃப்ளவர் இல்லைனா முட்டைக்கோஸ் இந்த மாதிரி எது இருந்தாலும் சேர்த்துக்கலாம். ஒரே 1 டேபிள் ஸ்பூன் வர அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ இந்த சைட் டிஷ் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுக்கு முதல்ல ஒரு கடாய் நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. கடாய் ஹீட் ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் அதிகமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். கிட்டத்தட்ட ஒரு 4 டேபிள் ஸ்பூன் போல் சேர்த்துக்கலாம். 4லேருந்து 5 டேபிள் ஸ்பூன் கூட சேர்த்துக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் நிறைய போடுறது நல்லது. இது கூடவே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நான் 1 டீஸ்பூன் போல் சோம்பு சேர்த்துருக்கேன். கூடவே பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எப்போதும் போல் தாளிப்புக்கு சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் 2லேருந்து 3 மீடியம் சைஸ் வெங்காயம் இந்த மாதிரி பொடி பொடியாக நறுக்கி வச்சு அதையும் நான் சேர்த்துக்கிறேன். ஸோ வெங்காயம் நல்லா ஆஸ் யூஷுவல் தான் வதங்கிட்டு இருக்கும்போதே நம்ம அடுத்தது கருவேப்பிலை கொத்து சேர்த்துக்கலாம். குறிப்பாக கருவேப்பிலை அப்படின்னும் போது நம்ம நிறைய விஷயத்துக்கு கருவேப்பிலை சேர்க்கும் போது அதோடைய அரோமா ரொம்பவே நல்லாயிருக்கும். அதனால் இந்த மாதிரி எண்ணெயில் வதக்கும் போதே கருவேப்பிலை ஒரு கொத்து இல்லை 2 கொத்து உருவி சேர்த்துக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டு விழுது அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அதை நான் சேர்த்துக்கிறேன். இது கரெக்டாக 1 டீஸ்பூன் போல் தான் இருந்துச்சு. இந்த குருமாவுக்கு ரொம்ப அதிகமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் தேவையில்லை. ஸோ அதுக்கப்புறம் நம்ம அதை எடுத்து வச்சுருக்கிற தக்காளி சேர்த்துக்கிறோம். எல்லாத்துடைய பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லாவே வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா மசிஞ்சு விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் இதில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற பச்சை மிளகாய் எடுத்தோம் இல்லையா, அதுவும் இப்போ இது கூட சேர்த்துக்கிறேன். ஸோ சேர்த்துட்டு நல்லாவே வதக்கி விட்டுக்கிட்டே இருங்க. இது நல்லா ஓரளவுக்கு வதங்கி வரும். ஸோ எப்போதுமே சப்பாத்திக்கு குருமா பண்ணும்பொழுது ஒரு முறை இந்த மாதிரி பண்ணி பாருங்கள். உண்மையிலே ரொம்ப நல்லாயிருக்கும். குறிப்பாக இதில் கருவேப்பிலை சேர்த்துக்கிறது ரொம்பவே அரோமா கொடுக்கும். அண்ட் இந்த டிஷ்க்கு தேவையான உப்பும் நான் இப்போ சேர்த்துக்கிறேன். ஸோ சப்பாத்திக்கு உருளைக்கிழங்கு போட்டு தான் நிறைய பேர் குருமா பண்ணுவாங்க. அப்படி இல்லைன்னா சன்னா, அதாவது கொண்டைக்கடலை போட்டு பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி காய்கறியும் போட்டு பண்ணிங்க அப்படின்னா சப்பாத்திக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த ரெசிபி உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறதுல எனக்கு ரொம்பவே ஹாப்பி தான். ஸோ இது கொஞ்சம் நேரம் வதங்கட்டும். நான் மூடி போட்டு மூடி வச்சுடுறேன். ஸோ வதங்கினதுக்கப்புறம் இதில் நான் மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் கொஞ்சம் மசாலா வகைகள் எல்லாமே சேர்க்க போகிறேன். ஸோ 1/2 டீஸ்பூன் போல் மஞ்சத்தூள் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் நம்ம இதில் சேர்க்க போகிற விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மிளகாய் தூள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கலாம். ஏற்கனவே பச்சை மிளகாய் சேர்த்துருக்கிறதுனால மிளகாய் தூள் கொஞ்சம் கவனமாக சேர்த்துக்கோங்க. ஸோ எனக்கு எப்போவுமே காரம் கொஞ்சம் அதிகமாக சாப்பிட்றதுக்கு ரொம்பவே பிடிக்கும். அதனால் என்னோடய டிஷ்ஷில் எப்போவுமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்பைசினஸ் இருக்கும். ஸோ நான் இன்றைக்கி 1 டீஸ்பூன் போல் மிளகாய் தூளும் 1/2 டீஸ்பூன் போல் கரம் மசாலாவும் சேர்த்துக்கிறேன். ஸோ இது கூடவே உங்கள் வீட்டில் மிளகு ஜீரக பொடி இருந்தால் கூட சேர்த்துக்கலாம். ஆனால் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் தாளிப்புக்கு மட்டும் கொடுங்க. அதோடைய பொடி வச்சுருந்தீங்கன்னா அது போடாதீங்க. ரொம்பவே ஸ்மெல் அதிகமாக காமிக்கும். இந்த டோட்டல் டிஷ்ஷோடைய ஒரு டேஸ்ட்டே அதை ஸ்பாயில் பண்ணிடும். ஸோ இப்போ மசாலாவுடைய பச்சை வாசனை எல்லாமே போகணும். அதுக்கப்புறம் இதை அடி பிடிக்காமல் இருக்கணும் அப்படின்னா கொஞ்சமாக தண்ணி கூட நம்ம தெளிச்சிக்கலாம். ஸோ இப்போ நான் ஒரு 2 நிமிஷம் மூடி போட்டு வச்சுடுறேன். அடி பிடிச்சிடக்கூடாதுன்றதுக்காக ஒரு 1/2 டீஸ்பூன் போல் தண்ணி சேர்த்துக்கிறேன். ஸோ நல்லாவே இது வதங்கி விட்டதுக்கப்புறமா நம்ம இப்போ எடுத்து வச்சுருக்கிற காய்கறிகள் சேர்த்துக்கலாம். நான் முன்னே சொன்ன மாதிரி காலிஃப்ளவர், முட்டைக்கோஸ் எது இருந்தாலும் நம்ம சேர்த்துக்கலாம். நம்ம இன்றைக்கி எடுத்து வச்சுருக்கிற கேரட், பீன்ஸ், அதுக்கப்புறம் பீட்ரூட், இது 3த்தையுமே நம்ம இதில் சேர்த்துக்கிறோம். பீட்ரூட் வச்சு நிறைய புது புது ரெசிபீஸ் எல்லாம் பண்ண முடியும். நான் நிறையா ட்ரை பண்ணி உங்களுக்கு கண்டிப்பாக வீடியோ அப்லோட் பண்ணுறேன். ஏன்னா நான் அப்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்த்துக்கணும். அது அப்போ தான் அதோடைய டேஸ்ட் எப்படி இருக்குது அப்படின்றத என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு சொல்ல முடியும். ஸோ கண்டிப்பாக நான் ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பீட்ரூட் வச்சு நிறைய ரெசிபீஸ் நான் உங்களுக்கு கண்டிப்பாக வீடியோ அப்லோட் பண்ணுறேன். ஸோ இப்போ இந்த காயோடைய பச்சை வாசனைலாம் போகிற வரைக்கும் நல்லாவே வதக்கி விட்டுருங்க. காயில் உப்பு காரம்லாம் பிடிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி தண்ணி சேர்த்துட்டு காயை வேக விட்டுருங்க. ஸோ எப்போவுமே சப்பாத்திக்கு அப்படின்னும் போது குருமாவை பார்த்தீங்கன்னா நம்ம எப்போவுமே தேங்காய் அரைச்சி தான் ஊற்றிட்டுருப்போம். இந்த மாதிரி தேங்காய் இல்லை கொண்டைக்கடலை இந்த மாதிரி அந்த குழகுழப்புக்கு என்னென்ன வேணுமோ அது எதுவுமே நம்ம இதில் சேர்க்க போகிறதில்ல. இப்போ இதில் நான் பார்த்தீங்கன்னா 1 டீஸ்பூன் போல் மல்லித்தூள் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் போல் சிக்கன் மசாலா சேர்த்துருக்கேன். இது எல்லாமே ஆப்ஷனல் தான். பட் நம்ம கொடுக்குற அளவு தான் ரொம்பவே முக்கியம். அதிகமாக கரம் மசாலா, சிக்கன் மசாலா இதெல்லாம் கொடுத்துடவே கூடாது. எப்பவும் போல் பேசிக்கான மஞ்சத்தூள், மிளகாத்தூள், மல்லித்தூள் இதுதான் கரெக்டான அளவில் கொடுக்கணும். மற்றது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் டேஸ்ட்டை என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கறதுக்காக மட்டும்தான். ஸோ அதனால் அதெல்லாம் ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டாலே போதும். இப்போ காய் எல்லாமே
நல்லா வெந்துடுச்சு. ஆனால் பாருங்கள் நமக்கு குருமா வந்து இன்னும் தண்ணியாக தான் இருக்குது. இந்த ஸ்டேஜில் தான் எல்லா இல்லத்தரசிகளும் வந்து தேங்காய் அரைச்சி ஊற்றிடுவாங்க. பட் நிறைய பேத்துக்கு தேங்காய் வந்து நைட்டில் செட் ஆகாது. ஸோ இப்போ நான் சேர்த்துருக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து கடலை மாவு எடுத்து நல்ல தண்ணியில் கரைச்சி சேர்த்துட்டேன். ஸோ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நான் வந்து மொத்தமாக கலந்து எடுத்து சேர்த்ததே வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் தான் இருக்கும், அதிகமாக இருக்காது. ஏன்னா கடலை மாவு அதிகமாக சேர்த்திங்கன்னா குருமாவுடைய டேஸ்ட் வந்து சுத்தமாக அப்படியே ஸ்பாயில் ஆகிடும். இப்போ ஒரு 2 நிமிஷம் இந்த மாதிரி கொதிக்க வச்சு எடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் குருமா வந்து அந்த கன்சிஸ்டன்சிக்கு வந்துடுச்சு. ஸோ இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே லைக் பட்டன் இருக்குது, மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். ஸோ தேங்காய் இல்லாமல் கொண்டக்கடலை இல்லாமல் எந்த விதமான சோம்பு இது எதுவுமே அரைச்சி ஊற்றாமல் ஜஸ்ட் 1 டீஸ்பூன் கடலை மாவு வச்சு நம்ம வந்து சப்பாத்திக்கு நல்ல ஒரு சைட் டிஷ் பண்ணியாச்சு. இது பூரிக்கும் நல்லாயிருக்கும், இட்லி தோசைக்கும் நல்லாயிருக்கும். வீடியோ பிடிச்சா மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வாட்ஸ்அப் ஃபேஸ்புக் மூலிமா ஷேர் பண்ணி கொடுங்க. வேறு என்ன மாதிரியான கண்டென்ட்டில் நீங்கள் வீடியோ எதிர்பார்க்குறீங்க அப்படின்றதையும் கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. என்னால் முடிஞ்ச அளவுக்கு நல்ல நல்ல வீடியோக்கள் நான் வந்து அப்லோட் பண்ணுறேன். அதுக்கு நீங்கள் மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கணும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பை பாய், டேக் கேர் ஆல்.